முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேடவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு புனித தோமையர் மலை தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் RS லோகேஸ்வரா ஏற்பாட்டில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டில் மேடவாக்கம் திமுக ஒன்றிய இளைஞரணி சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு 100 பெஞ்ச் மற்றும் டேபிள் வழங்கும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் சிவபூஷணம் ரவி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான மேடவாக்கம் ரவி, ஒன்றிய குழு பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன், 14வது மண்டல குழு தலைவர் பெருங்குடி SV ரவிச்சந்திரன், பள்ளி கல்விக்குழு தலைவர் பாலவாக்கம் விஸ்வநாதன், ஒன்றிய கழக செயலாளர் கோவுளம்பாக்கம் G வெங்கடேசன், ஒன்றிய கழக துணை செயலாளர் போஸ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சித்தாலப்பாக்கம் OKS சதீஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக இளைஞரணி நிர்வாகிகள், மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் மேடவாக்கம் அனைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மத்திய அறுசுவை உணவு வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது. உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மேடவாக்கம் ஊராட்சியில் நாம் கலந்து கொண்டு இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த பள்ளி தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மாணவ செல்வங்கள் படிக்கின்ற ஒரு பள்ளியாக இந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு இந்த வகுப்பறைகள் கட்டுகின்ற பணி இந்த பள்ளியில் நடைபெறுவது என்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும், இந்த நிகழ்வுக்கு நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் நடைபெறுவது என்பது இந்த பள்ளிக்கு கூடுதல் பெருமை. ஆகவே இந்த பள்ளி சிறப்பு வாய்ந்த வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமிதத்திற்கும் பாராட்டுவதற்கும் உடைய செயல் வீரர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் கல்வி நிலைக்குழுவின் தலைவர் அன்பிற்கு நண்பர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாராட்டுதலுக்கும் உரிய முன்னாள் ஊராட்சி தலைவர் இனிய நண்பர் வெங்கடேசன் அவர்களே வருகை தந்த, அதே போல் நம்முடைய மரியாதைக்குரிய ஊராட்சி அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் திரு சித்திரப்பாக்கம் ரவி அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை. லோகேஷ் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு 100 நீண்ட இருக்கைகளுடன் கூடிய இந்த டெஸ்க் வழங்கும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 9 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுபோன்ற பள்ளிகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் திட்டமாக இருந்தாலும், எண்ணும் எழுத்தும் திட்டமாக இருந்தாலும், இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலம் பள்ளி கல்வியின் தரம் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக புகழ் பெற்ற திட்டங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.